செக்மெண்ட்ல இப்போ கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது காரை ஃபைனலைஸ் பண்றதை விட இந்த இன்ஜினை ஃபைனலைஸ் பண்றது ரொம்பவே கஷ்டப்படுறோம். 3 சிலிண்டர் 4 சிலிண்டர் அப்படி ரெண்டு வந்து மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. எது வந்து பெஸ்டா இருக்கும் அப்படிங்கறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த இன்ஜின் அப்படின்னா என்ன அப்படிங்கறத நல்லாவே நம்ம புரிஞ்சுக்கணும். இதை வந்து ஐஸ் இன்ஜின் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஐஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின். கம்பஷன்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு எரிபொருளை எரிச்சாதான் அதுல இருந்து நமக்கு வந்து எனர்ஜி கிடைக்குது. இதுக்கு முன்னாடி வந்து எக்ஸ்டர்னலா அந்த கம்பஷன் பண்ணி உங்களுக்கு உள்ள இன்ஜினுக்குள்ள கொண்டு வந்தாங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் ட்ரெயின் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ அந்த ட்ரெயினை வந்து ரன் பண்ணுறதுக்கு வெளியில் ஸ்டீமை ஜென்ரேட் பண்ணி அதை வச்சு வந்து ட்ரெயினை வந்து ரன் பண்ணாங்க. பட் அது காலப்போக்கில் என்னாச்சு, அந்த கம்பஷனை நம்ம இன்ஜினுக்குள்ளேயே கொண்டு வந்தோம். அதுதான் இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின். அப்போ இந்த இன்ஜினுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னா உள்ள பெட்ரோலோ டீசலோ எரிச்சு தான் நம்ம வந்து எனர்ஜியை டெவலப் பண்ணுறோம். அப்போ அது எரிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சேம்பர் தேவைப்படுது, ஒரு ரொம்ப சேஃபான ஒரு ரூம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லலாம். அதை தான் சிலிண்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது 3 சிலிண்டரா 4 சிலிண்டரா, முதல்ல 4 சிலிண்டர் இருந்தது. அப்போது 4 சிலிண்டர்லையுமே வந்து உங்களுக்கு அந்த ஃபயரிங் நடந்துச்சு. அதிலிருந்து ப்ரொடியூஸ் ஆகிற அந்த எனர்ஜியாக தான் ரோட்டரி மோஷனை மாற்றி காரை வந்து நம்ம ஓட்ட வைக்கிறோம். அப்போ இந்த 4 சிலிண்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பேலன்ஸ்டு இன்ஜினை வந்து உங்களுக்கு இருக்கும். வெளியில் அவுட்டர் மோஸ்ட் இருக்கிற 2 பிஸ்டன் மேலே இருக்கும்போது இன்னர் மோஸ்ட் இருக்கிற 2 பிஸ்டனை வந்து கீழே இருக்கும். அதே இது ரிப்பீட்டடாக நடக்கும்போது அந்த வெயிட் பேலன்ஸாக இருக்கும்போது பெருசாக உங்களுக்கு வைப்ரேஷன் இருக்காது. இதே இது ஒரு 3 சிலிண்டர் இன்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பிஸ்டனோட பொசிஷன் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு இடத்துல வந்து உங்களுக்கு இருக்கும். அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணும்போது அப்படியே இன்ஜினை லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து உங்களுக்கு வைப்ரேட் பண்ணுது. அப்போ அந்த 3 சிலிண்டரில் கொஞ்சம் அதிகமாக வைப்ரேஷன் இருக்கும், அதிகமாக நாய்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம கூட 3 சிலிண்டர் இருக்கிற ஆல்ட்ராஸ் வந்து இருக்குது, இந்த பக்கம் 4 சிலிண்டரில் இருக்கிற ஒரு ஐட்டன் வந்து நம்ம கூட இருக்குது. அப்போ இது வந்து ஒரு ரெவட்ரான் இன்ஜின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இன்ஜினோட பேர் இது கப்பா இன்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2 ஈக்குவலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த வைப்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். அப்போது 3 சிலிண்டர் பெஸ்ட்டா 4 சிலிண்டர் பெஸ்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 4 சிலிண்டர் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம், ரொம்ப ஸ்மூத்தரான ஒரு பர்ஃபார்மன்ஸ்க்கு. ஆனால் இப்போ கவர்மெண்ட் கொடுக்குற அதிகமான கன்ஸ்ட்ரெயின்ஸில் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வேறு வழி இல்லாமல் 3 சிலிண்டருக்கு தான் வந்து மேனுஃபேக்சர்ஸ் வந்து போயிட்டுருக்காங்க. அப்போ வேறு வழி இல்லாமல் நம்ம 3 சிலிண்டருக்கு போகலாமே தவிர பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா அது 4 சிலிண்டராக தான் உங்களுக்கு இருக்கும். இப்போ இந்த 3 சிலிண்டருக்கும் 4 சிலிண்டருக்கும் வைப்ரேஷன் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம ஒரு வாட்டர் பாட்டில் டெஸ்ட் வந்து நம்ம பண்ணி பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட இங்கே 4 சிலிண்டரும் 3 சிலிண்டரும் இருக்குது. இந்த 2 பாட்டிலையும் நான் அந்த இன்ஜினோட மேலே வந்து நான் வைக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போதும் சரி அதோட ஐட்லிங்கில் இருக்கும்போதும் சரி எந்த அளவுக்கு வைப்ரேஷன் இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ ரெண்டுமே ஒன்றா ஸ்டார்ட் பண்ணுறோம். ஐட்லிங்கில் இருக்கும்போது பாட்டில் கீழே உழுகிற அளவுக்கு நமக்கு 3 சிலிண்டரில் எந்த அளவுக்கு வந்து அந்த பாட்டில் வைப்ரேட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த பக்கம் இருக்கிற 4 சிலிண்டரில் இருக்கிற ஒரு வாட்டர் பாட்டில் அது எந்த அளவுக்கு வைப்ரேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போது நமக்கு நல்லாவே வந்து இதில் தெரிகிறது என்ன அப்படின்னா அந்த 3 சிலிண்டரோட இன்ஜினோட வைப்ரேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறது நம்ம கண்கூட பார்க்க முடியுது. இதுதான் ஒரு மேஜரான டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும்.